அறிவுரைங்கிறத விட முட்டா பையன், பிழைக்க தெரியாத ஆளு அப்படின்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்புறம் நான் ரொம்ப சுத்தமாக போகணுங்கிற எந்த இது இல்லையே. இதில் மண் ஒட்டி இருந்தால் என்ன சில நேரம் நான் காலையிலையும் கூட சாப்பிட்டும் கூட தூங்குவேன். யாரு கேட்க போகிறேன்? ரைட்டு. நான் எதாவது லாகின் பண்ணணுமோ 9 மணிக்கு போய் லாகின் பண்ணணும்னு இருக்கா? கரண்ட்டு சுத்தமாகவே இல்லை. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கரண்ட் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கு 2026? அதாவது இரவு இப்போ நான் கேட்கும்போது நீங்கள் என்ன பதில் சொல்லுங்கன்னு எதிர்பார்த்தேன்னா, காலையில் 6 மணிக்கு எந்திரிப்போம், பாத்தி பிடிப்போம், அந்த மாட்டை பிடிப்போம், ஒரு 9 மணிக்கு இந்த வேலை இருக்கும், 10 மணிக்கு சாப்பிடுவோம், 11 மணிக்கு இந்த வேலை, அப்படி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்கள் வேலையை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை பொதுவாகவே. இதுதான் வேலையே. ஆனால் இப்போ பொதுவாகவே வந்து அந்த காலம்னு பொதுவாகவே அந்த காலம் அப்படின்னாவே கரண்ட் இல்லை, தண்ணி பிரச்சனை, உணவு பிரச்சனை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த 2026 கூட நீங்கள் வந்து தண்ணியும் கொஞ்சம் உங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குது, உணவு ஓரளவுக்கான உணவு இருக்குது, கரண்ட்டு சுத்தமாகவே இல்லை. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கரண்ட் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குது 2026? அதாவது இரவு இரவாக இருக்கணும், பகல் பகலாக இருக்கணும். அப்படி இருந்தாவே மனிதன் வந்து இயல்பான சிந்தனைக்கும் இன்பமாகவும் வாழ முடியும். சரிங்களா? இப்போ அடிப்படை எல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் வாழ்கிறாங்களா? அதான கேள்வி. அப்போ எனக்கு இரவு இரவாக இருக்குது, பகல் பகலாக இருக்குது. 6 மணிக்கு சாப்பிட்றோம், 7 மணிக்கு போது நாங்கள் தூங்கிடுவோம். 7 மணிக்கு தூங்கிடுவீங்க? ஆமாம். நீங்கள் வரும்பொழுது தான் சாப்பிட்டோம். எத்தனை மணி? ஒரு 10 மணி இருக்குமா? இருக்கும். கூழ் குடிக்கிறோம், 9 இருக்கும். அது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கும் பொழுது நாங்கள் ஒரு உணவு எடுத்துக்குவோம். 2 வேளை உணவு தான். அவ்வளோதான். மதிய உணவு இல்லை. மதிய உணவாக இருந்தாலுமே இப்போ இந்த மாதிரி திரவ உணவுகளை எடுத்துக்குவோம். அவ்வளோதான். இது இப்படியே பழகிட்டீங்க குழந்தைகளுக்கு? தேவைதாங்க அவங்களுக்குமே. இப்போ எனக்கு இப்போ பசிக்குதுன்னு நான் போய் சாப்பிடுவேன். அவ்வளோதான். பசிச்சா போய் சாப்பிடுவீங்க. சில நேரம் நான் காலையிலையும் கூட சாப்பிட்டும் கூட தூங்குவேன். யாரு கேட்க போகிறேன்? ரைட்டு. நான் எதாவது லாகின் பண்ணணுமோ 9 மணிக்கு போய் லாகின் பண்ணணும்னு இருக்கா? யாருக்காக இருக்கணுங்கிறதுல நான் நினைச்சா போய் நிலத்துல வேலை செய்வேன், இல்லைன்னா விட்டுருவேன். நான் எதுக்காக நான் வியாபாரமே இயங்குறது இல்லையே. ஐயோ இன்னைக்கு பண்ணி ஆகணுமே அப்படின்னு நான் எதுவுமே கிடையாது. எனக்கு உபரியான பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுக்குறேன். அது விற்பனைக்கு கூட கொடுக்குறேன். விற்பனை பண்ணலன்னாலும் சொல்ல முடியும். அதான் சொன்னீங்க. விளக்கண்ணே எனக்கு ஒரு விற்பனையை நான் பயன்படுத்தி. 1 லிட்டர் என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? 1 லிட்டர் பார்த்துட்டிங்கன்னா 1920 ரூபா கொரியர் சார்ஜோட சேர்த்து. அது என்ன 1920? கொரியர் சார்ஜ் சேர்த்து. நீங்கள் நம்மளோட தொகையை பார்க்கும்போது எண்ணெய் மட்டும்னா என்ன ஆகும்? எண்ணெய் மட்டும்னா நேரடியாக கொடுக்குற மாதிரி தான் எவ்வளோ கொடுப்பீங்க கொரியர் இல்லாமல்? கொரியர் இல்லாமல்னா 1800 ரூபாய்க்கு. 1800. 120 ரூபா வந்து கொரியர் சார்ஜ் வரும். ஓகே. ஏன்னா 2 நாள் உழைப்பு இருக்குது. அதான். இங்கே பார்த்தோன்னா என்ன, இப்போ நம்ம உண்மையாலுமே சொல்ல போனோம்னா இது எல்லாமே வெளிப்படுத்துறது. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நீங்களே வீட்டில் செய்யுன்னு நம்ம சொல்கிறதே. எங்களோட கருத்தே அதுதான். நீங்கள் விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நீங்களே செஞ்சுடுங்க. அதுக்கான வழிமுறை வீடியோவும் போட்டிருக்கிறோம். அது எல்லாமே போட்டிருக்கோம், எப்படி செய்யணுன்றது. ஆமாம், எப்படி செய்யணும் அது எல்லாமே போட்டிருக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் இப்போ டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதுக்கான தேவைகள் தேவைப்படுதுன்ற மாதிரி வீட்டில் சொல்லியிருக்காங்களா? இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு பேச்சுமே நம்ம வீட்டில் கிடையாதா? இல்லைங்க, அவங்க அந்த பேச்சு எடுக்கிறது இல்லை. இப்போ என்னன்னா, இப்போ ஒரு அழுக்கு தண்ணியில் போய் துணி துவைக்க முடியுங்களா? இல்லை. இப்போ நமக்கு கிடைக்கிற நீரெல்லாம் அழுக்கு நீரா சுத்தமான நீரான்னு நீங்களே பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலே சுத்தமான நீர். எங்களுக்கு மழை நீரில் மிக எளிமையாக அழுக்கு போகுது. சோப்பும் கூட மிக மிக குறைவாக தான் போடுறோம். அதுவும் கூட பயன்படுத்திக்கிறோம், ஊற வச்சு போடுறோம். சரிங்களா? அப்புறம் நான் ரொம்ப சுத்தமாக போகணுங்கிற எந்த இது இல்லையே. இதில் மண் ஒட்டி இருந்தால் என்ன? அதான் மண்ணோ வேர்வையோ அவ்வளோதான். ஆமாம், அப்படியே குளிக்கிற அதுலேயே அலாசி போட்டுருவேன். குளிக்கும் போதே அதே தண்ணியில் அப்படியே அலாசி. ஆமாம். ஆனால் இப்போ நம்ம ஒரு நாள் வாழ்க்கை நமக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்படி இருக்கும்? என்னென்னலாம் பண்ணுவீங்க? இதான் குழந்தையோட விளையாடுவேன். காலையில் இப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு கொஞ்சம் வயல் வரப்புகள்லாம் கொஞ்சம் போட்டுட்டு 10 மணிக்கு நீங்கள் வரும்போது சாப்பிட்டோம். இனி அப்படியே ஒரு தூக்கத்தை போட வேண்டியது. அப்புறம் அப்படியே சாயந்தரம் ஒரு 3 மணிக்கும் பொழுது கொஞ்சம் வேலைகள் பண்ணுறது. அப்புறம் ஒரு 5 மணிக்கும் போது சாப்பிட்றோம். அப்புறம் மறுபடியும் தூங்குறது. இவ்வளோதான் விஷயம். அப்புறம் வர்றவங்கள பார்வையாளர்கள்லாம் இடையில இது பார்க்குறது வந்து பார்ப்போம். வெளியில் தோட்டங்களுக்கு ஏதாவது வேலைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒத்தமான பழங்களுக்கு அங்கே போய் பண்ணிட்டு வரும். இப்போ நான் கேட்கும்போது நீங்கள் என்ன பதில் சொல்லுங்கன்னு எதிர்பார்த்தேன்னா, காலையில் 6 மணிக்கு எந்திரிப்போம், பாத்தி பிடிப்போம், அந்த மாட்டை பிடிப்போம், ஒரு 9 மணிக்கு இந்த வேலை இருக்கும், 10 மணிக்கு சாப்பிடுவோம், 11 மணிக்கு இந்த வேலை, அப்படி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்கள் வேலையை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை பொதுவாகவே. இதுதான் வேலையே, வாழ்றது தான் வேலையே. இப்போ விளையாட்டாகத்தான் வேலையாக இருக்குது, வேலை தான் விளையாட்டாகவும் இருக்குது.
இந்த அறுவடை காலங்களில் விதைப்பு காலங்கள் தான் பெரியது. அதுவும் போக அதுவுமே பார்த்துட்டிங்கன்னா 4 மாதம்தான். அப்புறம் 4 மாதத்துக்கு பிற்பாடு பார்த்தோன்னா அறுவடை பண்ண விஷயங்களை நாங்கள் மதிப்பு கூட்டு வேலை பண்ணுறோம். அரப்பு இலைகளை எடுத்துகிட்டு வந்து அதை இடித்து வைக்கிறது, இந்த ஆமணக்கு விதைகளை வந்து வறுத்து இடித்து அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் கோடை காலத்துலேயுமே எங்களுக்கு இந்த நிலத்துக்குரிய ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் 4 நட்சத்திரம் பார்த்து தான் நாங்கள் அது காய்ச்சக்கூடிய. அப்போ இந்த மாதிரி இடைப்பட்ட காலங்கள் தான் இது எனக்கு சரியாக இருக்குது. இப்போ பள்ளிக்கூட குழந்தைங்களுக்குமே கூட வருஷத்துலேயே வந்து 45 நாள் 60 நாள் தான் லீவ் வருது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 7 மாதம் 8 மாதம் லீவாகவே இருக்குது. இப்போ புரியுதா ஏன் 1 லட்சம் ரூபா சேலரி விட்டு போட்டு வந்தேன்னு? இந்த வாழ்க்கை வந்து எப்படி உங்களுக்கு ஒரு மனநிறைவாக கொடுக்குது? ஆமாங்க, இதான் இப்போது பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகள் இப்போ அங்கேயும் விளையாண்டுருக்கு. இப்போ திடீர்னு வந்து அப்பான்னு வந்து கட்டி பிடிக்கும். ஏன்னா குழந்தைகளுக்கு ஒரு ஆற்றல் குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ இருந்தால் அதை பெற்றோர்களிடமோ இல்லை தாத்தா பாட்டியிலிருந்து எடுத்துக்கக்கூடியது இது ஒரு ஆற்றல் சுழற்சி. அதான் ரைட், சரிங்களா? அப்போ அந்த குழந்தை அப்பான்னு இருக்கும் பொழுது அப்பா அங்கே இருக்கணும். இப்போ நம்மளே கூட சோர்வாக இருக்கும்போது யாரோ ஒருத்தர் கூட இருந்தால் நல்லா இருக்கும். அது வந்து கட்டி அணைச்சிட்டு அது பாட்டுக்கு போயிடும். ஒருவேளை நமக்கு கிட்ட ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அது நமக்கு ஆற்றல் கொடுத்துட்டு போகலாம். ஆனால் அந்த ஒரு சுழற்சி இருக்குங்க இல்லையா, அப்போ அதை என்னால் கொடுக்க முடியுது. இதே மாதிரி தான் வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம இங்கேயே பார்த்துக்குறோம். எல்லாம் 24 மணி நேரம் நம்ம இங்கேயே இருக்கிறோம். அதனால் நமக்கு இந்த பொழுதுபோக்கு அப்படிங்கிற தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை. இதே ஏதோ குழந்தையோட விளையாடுறது, அங்கே ஆலமரம் போகிறது, ஒத்த மனப்பான்மையோட பேசுறது, நமக்கு பிடிச்ச வேலை தானே பண்ணுறோம். பிடிக்காத எந்த வேலையாக இருந்தாலும் வயல்லையே இருந்தாலும் பண்ணுறது இல்லை. நான் பிடிக்கும் போது தான் பண்ணுறேன். ஆமாம். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, வேறு ஆள் தொப்பை இவ்வளோ பெரிய விஷயம் வச்சுட்டு இருக்கா, இந்த ஆள் எங்கே போய் உடைக்கிறா? உண்மையாலுமே நான் உழைக்கலைன்னு தான் சொல்கிறேன். அதை விலை வச்சு கொடுக்குது. சரிங்களா? நீங்கள் விவசாயம் பண்ணாதான் ஊர்பட்ட வேலை பண்ணணும். இது வேளாண்மைங்கிறது இயற்கையே பண்ணி கொடுக்குது. விவசாயம் வேளாண்மை என்னன்னா, வேளாண்மைனா இந்த நிலத்துக்குரிய தாவரத்தை இந்த பொழுதில் வளர்த்தெடுக்கிறது வேளாண்மை. விவசாயங்கிறது எந்த மாதிரி நிலத்துலையுமே எந்த மாதிரியான தாவரத்தையும் எப்போ வேணாலும் வளர்த்தெடுக்கிறது அப்படிங்க விவசாயம். உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா வாழை போட முடியாது, தென்னை போட முடியாது, நெல் விளைவிக்க முடியாது இல்லைங்களா? ஆனால் இந்த நிலத்துக்கு உரிய வேளாண்மை என்னென்னா அவரை, துவரை, பச்சைப்பயிறு, ராகி, கம்பு, சோளம் இதை போட்டு வளர்த்தெடுக்கிற மானாவரியை போட்டு இருக்கிறத இந்த இது. நான் இங்கே போய் வாழையும் தென்னையும் போடும் பொழுது தான் எனக்கு அதிகமான உழைப்பு தேவைப்படுது. உடல் உழைப்பு நம்ம போடுற மாதிரி. உடல் உழைப்பு, நீர் அதிகமாக பாய்ச்சணும். இது ஒரு மேட்டு பகுதியான காடு, இது ஒரு வறண்ட பகுதி. உங்கள் தோட்டத்துக்கு பக்கத்துலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் வாழையாக தான் இருக்குது. ஆமாம், தென்னை மரமாக இருக்குது. ஆமாம், அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. ஆமாம், ஒரே பக்கத்தில் நீங்கள் வேளாண்மை பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம், இதான் வேறுபாடு. இப்போ இந்த நிலத்துக்கு குறைவான தண்ணி இருக்கு, அந்த வாழையும் தென்னையும் வளர்த்தெடுக்கிறதுக்கு அதிக நீர் தேவை. அந்த நீரை நம்ம நிலத்தடியிலிருந்து எடுக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அந்த தண்ணி எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு குளிர்ந்த நீர் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தாகம் தீரும். சுடுதண்ணி கொடுத்தா தாகம் தீராது, குடிக்கவும் முடியாது. அப்போ அந்த சுடுதண்ணி எடுத்து நீங்கள் தாவரத்துக்கு பாய்ச்சிறீங்க, அப்போ அது வளர மாட்டேங்குது. அதுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நீங்கள் சாதாரண ஊக்கம் கொடுத்தா பத்தாது. அப்போ யூரியா போடுறீங்க, அது தாண்டி நல்லா செழிப்பாக இருக்குது. சூழலுக்கு எதிராக நீங்கள் வளர்க்கப்பட்டதுனால பூச்சி தாக்குதல் ஏற்படுது. அப்போ ரசாயன இடுபொருள்கள், ரசாயன பூச்சி விரட்டிகள், மருந்து இதெல்லாம் போட வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுங்க, அது ஒரு கார்பரேட் லைஃப் ஆகிடுது. அதான் இப்போ ஆமணக்கு பொறுத்தளவுக்கு பொதுவாகவே பூச்சி தாக்குறது கம்மியாக தான் இருக்கும். அது வந்து நீங்கள் எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல் வளர்த்துறீங்க. அதனால உங்களுக்கு வந்து அது இயற்கையாகவே அது இந்த நிலத்துக்குரிய அதே வளர்த்து கொடுக்குது. அப்போ எனக்கான பொருள் இங்கே இருக்கும் பொழுது நான் அதை தவிர்த்துட்டு நான் மாற்று பொருளுக்கு போகும் பொழுது நான் இன்னொரு பொருளுக்கு அதிக உழைப்பு போட வேண்டியது. இப்போ மக்கள் பொதுவாக உங்களை வந்து நேரில் பார்க்குறவங்களோ இல்லை நம்ம இங்கே சுற்றியில் இருக்கவங்களோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க இல்லை வேறு மாதிரி எதனா ட்ரை பண்ணுறதுக்கான அறிவுரை உங்களுக்கு பண்ணியிருக்காங்களா? அதெல்லாம் ஆரம்பத்தில் அறிவுரைங்கிறதோட முட்டா பையன், பிழைக்க தெரியாத ஆள் இப்போ அப்படின்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இயங்கிட்டே இருக்கணும். எப்பவுமே சும்மா இப்போ புரியுதுங்களா? இயங்கிட்டே இருந்தால் தான் வாழ்கிறான்னு அர்த்தம். வாழ்தல் வேறு, பிழைத்தல் வேறு. பிழைக்கிறதுங்கிறது காலையில் சொன்னி லாகின் பண்ணியாகணும், இஎம்ஐ கட்டியாகணும், ஃபோன் பில் கட்டியாகணும், கரண்ட் பில் கட்டியாகணும், வீட்டு வாடகை கட்டியாகணும். புரியுதுங்களா? பிழைச்சிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு இந்த கடன்லேருந்து வருவாங்களோ அந்த லோன்கார வருவாங்க. இப்போ எனக்கு என்ன தண்ணி பில்லு கட்ட தேவையில்லை, இது கரண்ட் பில் கட்ட தேவையில்லை, வீட்டு வாடகை கட்ட தேவையில்லை. சரிங்களா? மருத்துவ செலவு இல்லை, கல்வி செலவு இல்லை.
சரிங்களா? யாருக்கும் இல்லை பதில் சொல்ல நம்ம தேவையில்ல. யாருக்கு நீங்கள் வரங்கிறக்கு வேண்டி நான் என்னை எதுக்கும் மாற்றிக்க கிடையாது. உங்க வேலையை நானாகவே இருக்கிறேன். ஆமாம். சரிங்களா? யாருக்காக வெளியில் போனாலும் அப்படி தான், நானாகவே இருக்கிறேன். ம். மற்றவங்களுக்காக நான் வாழலை, எனக்காகத்தான் நான் வாழ்கிறேன். இப்போ இந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு சுகமாக இருக்குங்களா, இல்லை கொஞ்சம் சில விஷயங்கள கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி சொல்ல வரீங்களா? இன்பமாக தான் இருக்கும். இன்பமாக தான் இருக்குது, எந்த விஷயத்துலையும் கஷ்டம் இல்லை. கஷ்டங்கிறது எதுவும் இல்லைங்க. இப்போ 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 5 ஆண்டுகளில் வந்து நாங்கள் சரி 5 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒருபோதும் கூட ஏன் இந்த வாழ்க்கைக்கு வந்தேன்னு எனக்கு அப்படி ஒரு திரும்பும் எண்ணம் வந்ததே இல்லை. இப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த இளைஞர்களுக்கு, இப்போ வருங்கால ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இங்கே பாருங்கள், நம்ம வாழக்கூடிய வாழ்வியல் அடுத்த தலைமுறையினரோட அடிப்படை வாழ்வாதாரத்தை உறிஞ்சி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். சரிங்களா? நம்ம போடுற சோப்பு சாம்பிள் இருந்து இரவு இருக்கிற கொசுபத்தி வரைக்கும் இன்னொரு வளத்தை அழிச்சிட்டா தான் இருக்கும். நாங்கள் இந்த வாழ்வியலில் இயன்ற வரை பார்த்துட்டிங்கன்னா வளங்களை அழிக்காத வாழ்வியலை தான் நாங்கள் முன்னெடுத்துருக்குறோம். உதாரணத்துக்கு நாங்கள் வீடு கட்டிருந்தோம், மண் வீடு. அதிகமாக பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற கல் மண்ணுகளை வச்சு தான் கிட்டத்தட்ட 80% பொருட்கள் இங்கே இருக்கிற பொருட்களை வச்சு தான் அந்த கட்டுமானமே நடந்திருக்கு. அதே மாதிரி நிலத்தடி நீரை உறிஞ்சிருந்தில்ல. ஆனால் இப்போ இந்த வாழ்க்கையில் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ தண்ணீர் அடையிறது ஓகே. இப்போ குடும்பத்தில் எல்லாருக்குமே தண்ணீர் அடையிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சாத்தியமாக இருக்கும்? அதாவது தன்னிறைவு அப்படிங்கிறது தேவை ஒன்று இருக்குது, தேவை மீறி, அதாவது நீட் அண்ட் வாண்ட். இப்போ நீடு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுது, இப்போ வாண்ட்டுக்கு தான் ஃபுல்ஃபில் ஆகாது. வாண்ட்டு நமக்கு தேவையில்லைன்றீங்க. எனக்கு இளநீரே போதுமே, எனக்கு எதுக்கு கொக்கோ கோலா? அதனால உங்களுக்கு அது எனக்கு மழை நீரே போதுமே, எனக்கு அரசு குடிநீர் வேண்டாம். எங்கேயோ இருக்கிற ஆற்று தண்ணியை எனக்கு இங்கே கொண்டு வரக்காக எவ்வளோ மின்சாரம் தேவைப்படுது, எத்தனை விஷயங்கள். ஆனால் எனக்கு இப்போ வான் நீரே போதுமானதாக இருக்கேன். அப்போ நான் வளங்களை அழிக்காத வாழ்க்கை வாழ்கிறதுனால அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு வளத்தை கொடுத்துட்டு தானே போகிறோம். நம் முன்னோர்கள் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நாம் இதே மாதிரி மலையை உடைச்சி ஆற்றுகளை சீரழித்து இதெல்லாம் பண்ணியிருந்தோம்னா எப்படி நமக்கான இப்போ வளம் கிடைச்சிருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் வெளி உலகத்தை நம்பாமையும் தேவையே இல்லாமையும் இருக்கீங்க. அது எந்த விதத்தில் உங்களுக்கு ஓகேவா இருக்குது, எந்த விதத்தில் கொஞ்சம் கஷ்டமா? இல்லை, வெளி உலகத்தை நான் நம்பலை அப்படிங்கிறதுல இல்லை உங்களுக்கு வெளியிலேருந்து எதுவுமே தேவையில்லை. வெளியில் நாங்கள் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் போகிறதில்ல, ஒரு தேட்டருக்கு போகிறதில்ல, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வெளியில் எங்கேயுமே போகிறதில்ல, வெளி உலக மக்கள் கூட அந்தளவுக்கு இன்ட்ராக்ஷனே தேவையில்லைன்ற மாதிரி தான் இந்த வாழ்க்கை இருக்குது. இது நீங்கள் எந்த விதத்தில் உங்களுக்கு ஓகே? இல்லை, நீங்கள் உங்களுக்கு பார்க்குறக்கு அப்படி இருக்குது. ஆனால் நான் வந்து மற்ற வாழ்க்கையுமே அறிமுகப்படுத்துகிறேன். ஏன்னா வெயிலுக்கு போனதான நிழலோட அருமை தெரியும். புரியுது. சரிங்களா? அதனால் இப்போ எப்படி இப்போ ஒரு சந்தைக்கு போகிறோம், சந்தைக்கு போனால் என்ன பண்ணுறோம், குழந்தைகள் கூப்பிட்டு போகிறோம். வரப்போ இதெல்லாம் சமூகம் இல்லை அந்த மாதிரிலாம் போய் வரது உண்டு. போயிட்டு வந்து இப்போ நம்ம ஒரு கல்யாண காதுகுத்துக்கு போகிறோம், அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போவீங்களா? ஆமாம், கூப்பிட்டு போனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போயிடுவோம். போன பாடுற மக்களால் இப்படி தான் இருக்கிறாங்க. பாரு, மனுஷனும் கூடயே பேச மாட்டாங்க, பார்த்துக்க. எல்லாரும் கையில் மொபைலோடு இருக்கிறாங்க. இதை பாரு, நாம இப்படி என்ன அங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்து இப்போ என் பையனை எப்பா என்னப்பா அடிக்கடிக்கு மொபைல் பார்த்துட்டு இருக்கிறேன். இல்லை சாமி, என்னைக்கு கூப்பிடுறாங்க, அதனால நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா கண்ணு கட்டு போயிருப்பா. நாம சொன்னதை அப்படியே சொல்கிறான். அதான் இப்போ அந்த குழந்தைகளுக்கு இப்போ பள்ளிக்கூடத்துலேயே இருந்தாலும் சரி, வீட்லேயே இருந்தாலும் சரி, அவங்க ஐசோலேட்டட் ஆயிடுறாங்க இல்லையா? தனித்தே இருக்கிற மாதிரி ஒரு கருவியோட பழக்க விட்டுறீங்க. அப்போ என்ன, அந்த குழந்தையோட மனநிலை இயல்புக்கு மாறாக போயிடும். அப்போது ஒரு குழந்தைய சீராக வளர்த்தெடுக்கிறது ஒரு பெற்றோரோட கடமை. அப்போ சீராக வளர்த்தெடுக்கிறோமா? இப்போ 10ஓட 11 போகும் பொழுது அந்த குழந்தையோட வாழ்க்கை தான் வீணாக போகுது. புரியுது. இவங்க சமூகத்தில் வலிமையுள்ளவங்களாக போகிறாங்க. சரிங்களா? இன்னொரு கெட்ட விஷயங்களுக்கு ஆட்பட்டுற மாட்டாங்க. எந்த விஷயங்கள் அடிப்படை தெரிஞ்சிருப்போது. இப்போ இந்த காக்கா முட்டை படத்துலையும் கூட சொல்லுவான், ஆயாதொட்ட தோசையே நல்லா இருக்குது அப்படிங்கிறது. அப்போ அந்த சுவையை காட்டணுமா இல்லையா? நீ எடுத்தோன்னே பீஸாவை கொண்டு போய் காமிக்கும் பொழுது அவன் அந்த சுவைக்கு ஆட்பட்டுறான். நாம் இந்த சுவைக்கு இப்போ கம்பு கொழுத்த குடித்தோம், இப்போ இந்த சுவைக்கு இவங்க ஆட்பட்டுறாங்க. வெளியே எங்கே போனாலுமே மறுபடியும் இந்த சுவை அவனுக்கு கேட்கு. இப்போ நான் எப்படி பெங்களூர் போயிட்டு மறுபடியும் இது ஏன்னா இந்த சுவையை காமிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இருக்குது. ஆமாம். இப்போ உங்களுக்கு மாத செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியாக எதனா செலவுகள் இருக்குங்களா? அப்படி செலவாகிற மாதிரி எந்த அளவுக்கான செலவுகள் உங்களுக்கு இருக்கு? இல்லை, இருக்குங்க. செலவுகளில் இருக்குது. இப்போ நமக்கான உணவு தேவைகள் போட்டுக்கிறோம். இப்போ வர்றவங்களுக்கான உணவு நம்ம கொடுக்குறோம். அப்போ அது கூடுதலாக இருக்கு இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம செலவுகள் இது பண்ணுறோம். அந்த இப்போ வெளியில் போயிட்டு வர்றது, இப்போ நீங்களே வர்றீங்க கூப்பிட்டு வரோன்னா, இப்போ நான் வாகனத்தை எடுத்துகிட்டு தான் வர்றேன். அப்போ அதுக்கு பெட்ரோல் போடணும்ல. ஆமாம். அப்போ அந்த மாதிரி நம்ம பொருளாதார தேவை இருக்குது. அது எங்களோட
இந்த மாதிரி விளக்கெண்ணெய் அந்த மாதிரி கொடுக்கும்போது இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நம்ம விற்பனையாக கொடுக்குறோம். நம்மக்கிட்ட என்ன உபரியாக இருக்குதோ, அவரை தவிர பச்சைப்பயிறு இதெல்லாம் உபரியாக இருக்கும்போது, அதாவது என்னை சுற்றியுள்ள குடும்பங்களுக்கு கொடுத்தது போக உபரியாக இருக்கிறது தான் நான் மற்றவங்களுக்கு விற்பனையாக கொண்டு வரேன். என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் விற்பனை கொடுக்குறீங்க? இப்போ அதிகமாக எனக்கு உபரியாக இருக்கிறது வந்து விளக்கெண்ணெய் கிடைக்கும், அது கொடுக்குறோம் விளக்கெண்ணெய். அப்புறம் அரப்பு குளியல் பொடி கொடுக்குறோம். அப்புறம் பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு இதெல்லாம் உபரியாக இருக்கும். பெரும்பாலும் அது கொடுக்கறதில்ல, ஆனால் இருக்கிறது மரப்பொருட்கள் செஞ்சு கொடுக்குறோம். முக்காலி, ஆமாம் முக்காலி, நடைவண்டி, இது மாதிரி என் குழந்தைகளுக்கு பண்ணது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் நாங்கள் ஒரு 5 குடும்பங்கள் வந்து இந்த மாதிரி பொறுப்பு எடுத்திருக்காங்க. தச்சு வேலைக்கு ஒரு குடும்பம், நெசவுக்கு ஒரு குடும்பம். இந்த துண்டெல்லாம் பாருன்னா நெசவுல தான் நாங்கள். இப்போ எதுவும் பண்ணல போலங்கண்ணா, அப்படியே இருக்குது அதெல்லாம். தேவைக்கு தானே பண்ணுவோம், நம்ம வியாபாரமாக பண்ணாதான் ரெகுலராக பண்ணுவோம். இப்போ அப்படியே இருக்கு, இப்போ தேவையோ அப்போ பண்ணுறோம். அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து அது செஞ்சு காட்டுறது. இப்போ குழந்தைகள் இப்போ ஸ்கூல் காலேஜெல்லாம் இங்கே வர்றாங்க இந்த தற்சார்பு வாழ்வியல் பார்க்குறக்கு விசிட்டிங் பண்ணி. இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம காட்டுக்கு பாருப்பா இப்படித்தான் மின்சாரம் இல்லாமையே பண்ண முடியும், கேஸ் இல்லாமையே அடுப்பு எரியும், அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது குழந்தை. இப்போ அதே காட்ட வேண்டியதாக இருக்குது, அது ஒரு இதாக போச்சு. இப்போ இந்த இரும்பு வேலையுமே கூட நீங்கள் ஆமாம் இரும்பு வேலைகள் பார்த்தீங்கன்னா கடப்பாரை, அருவாள் இதெல்லாம் கூர்மைப்பட்டுக்கு இரும்பா வாங்கிட்டு வந்து நீங்கள் செய்வீங்களா? ஆமாம். இப்போ பாருங்க இரும்பு அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. இப்போ நீங்கள் அதை முழுசாவே செய்கிறீங்களா இல்லை பதப்படுத்துறது மட்டும் தான் பண்ணுவீங்க? அது பதப்படுத்துறது முழுசால இது இல்லை, பழுது பார்க்கறதா. இந்த வாய் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, சரி பண்ணுறது. அதுக்கு நுட்பமான அதுக்கு ஒரு குடும்ப பொறுப்பு எடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம இதை அது பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆமாம். அதெல்லாம் இன்னும் அடுத்தது மேன்மைப்படுத்தணும். இப்போ நீங்கள் பயன்படுத்துறதுலேயே ஒரு நவீனமான பொருள் அப்படின்னா என்ன? இதான் நீங்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா லேப்டாப் பயன்படுத்திட்டு இருந்தேன், மொபைலு இதெல்லாமே. மொபைலு லேப்டாப் மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்துறது? அப்புறம் இருக்குது உண்மையாலுமே நான் தான் ஹையர் டெக்னாலஜி பயன்படுத்திட்டு இருக்கேன். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு வச்சு இப்போ சேட்டலைட் இருக்குது. இப்போ ரெயின் ஃபோர்காஸ்டிங் பார்த்துட்டிங்கன்னா நிறைய கருவிகளை வச்சு தான் ரெயின் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறாங்க. சரிங்களா, நான் கருவிகளே இல்லாமல் ரெயின் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறேனே. இப்போ நான் தானே ஹையர் டெக்னாலஜி. ரைட்டு. 6 மாத மழையை 6 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் கணிச்சிடுறோம். அதுக்கு வானியல் இருக்குது, நம்ம அதை பற்றி தனியாக பார்ப்போம். இப்போ நம்ம கேட்குற கேள்விகள் பார்த்திங்கன்னா தண்ணீர் தேவைகளை பற்றி, அது எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அதை பற்றி தான். இப்போ நம்ம மோட்டார் இல்லாமல் நம்ம தண்ணியை எப்படி சேகரித்து எப்படி வெளியில் எடுத்து எந்த மாதிரி முறையில் பயன்படுத்துகிறோம்? அது இப்போ நிலத்தடி தொட்டி கட்டியிருக்கோம், மழைநீர் சேகரித்து வச்சுருக்கோம். அந்த நிலத்தடி தொட்டியிலிருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு அடிபம்ப் வச்சுருக்கோம். அடிபம்ப் வச்சு தொட்டியிலிருந்து எடுக்கிறதுக்கே அடிபம்ப் வச்சுருக்கோம். அப்புறம் இன்னொன்று வந்து மேல் தொட்டியிலிருந்து அந்த கிராவிட்டிலேயே எடுத்துக்கிறோம், மோட்டர் மாதிரியே வந்து விழுது. மேல் தொட்டி இன்னொரு தொட்டி இருக்குது? ஆமாம், தொட்டி இருக்குது. அது எத்தனை லிட்டர்? 10,000 லிட்டர் தொட்டி. இது 1 லட்சம் லிட்டர் தொட்டி. 1 லட்சம் லிட்டர். இது வந்து இப்போ தான் நீங்கள் கட்டியிருக்க மாதிரி தெரியுது. ஆமாம், இப்போ இது இப்போ 5 ஆண்டுகளாக கட்டிட்டு இருக்கிறோம். இப்போ தான் கொஞ்சம் முழுமைப்படுத்தி இருக்கிறோம். அதான் இப்போ தான் பைப்லாம் போட்டு புதுசாக இருக்குது. இப்போ நம்ம கோடை காலங்களில் தண்ணீர் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? இதுவே போதுமானதாக இருக்கா? இல்லைங்க, அதான் தண்ணீர் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காகத்தான் நான் என்ன பண்ணேன்னா ஆடு மாடுகள் எல்லாம் தவிர்த்துட்டேன். புரியுது. அதாவது தண்ணீர் தேவைகள் எதுக்கு இருக்கோ அதை வந்து தவிர்த்து. ஆமாம். இது மிக குறைந்த அளவில் நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்போ எவ்வளோ தண்ணி இருந்தாலும் நாங்கள் ஒரு அளவுக்கு மேலே நாங்கள் நீர் அதிகமாக பயன்படுத்துறது. இப்போ மழை நீரை வந்து நீங்கள் எந்த முறைப்படி சேவ் பண்ணுறீங்க? அதை நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி வந்து பயன்படுத்துவீங்க உங்கள் குடும்ப தேவைகளுக்கு? அதாவது பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த மேல் தொட்டி கட்டுறது வந்து 10,000 லிட்டர் இருக்குது. அப்புறம் அங்கங்கே நெசவு சாலை, தச்சு சாலை, ஆட்டு சாலை, மாட்டு சாலை அங்கங்கே டேங்க் வச்சு தண்ணியை பிடிச்சிக்கிறோம். இப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது மேலேயே வந்து ஒரு 20,000 லிட்டருக்கு இருக்குது. இந்த 20,000 லிட்டர் தான் எங்களோட அதிகபட்ச பயன்பாடு. டேங்க் தனியாக 10,000 லிட்டரு, அது இல்லாமல் சின்ன சின்ன டேங்க் 10,000 லிட்டர். ஆமாம். இதுதான் மேலே இருக்கிறது. அது போக இந்த நிலத்தடி இப்போ தான் கட்டுமானம் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது 1 லட்சம். இதனோட அனுபவம் இனிமேல் தான். இப்போ இவ்வளோ நாளாக வந்து அதை வச்சு நீங்கள் விவசாயம் பண்ணல, இனிமேல் இதை வச்சு விவசாயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் நீர் வாய்ச்சி மேலே நான் தான் சோம்பேறின்னு சொல்லிட்டு. சரிங்கண்ணா, எனக்கு அவ்வளோ வேலையெல்லாம் பண்ண முடியாது. நானே தானாக வரும் தாவரத்தை சார்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன். சோற்று கற்றாலே உணவு எடுத்துக்கிறோம், சுண்டக்காய் செடி, அப்பக்கோவத்தலை, பிரண்டை, இப்படி இதுவே உணவை எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுங்க? இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி இதில் எல்லாமே சேர்த்துனாலுமே இந்த தோட்டத்துக்கு இந்த காய்கறி தோட்டத்துக்கான தண்ணி எல்லாமே சேர்த்துனாலுமே ஒரு 100 லிட்டருக்கு மேலே நாங்கள் போகிறதில்ல ஒரு நாளைக்கு வந்து 100 லிட்டருக்கு மேலே. அதே மாதிரி தண்ணி இப்போ சேமித்த தண்ணி அவ்வளோ எளிமையாக நிலத்துக்கு போயிடாது. அது ஒன்றா பாத்திரம் கழுவி போகுது, இல்லைன்னா என்ன குளிச்சுட்டு போகுது, எதுவுமே போகாது. சரிங்களா, அப்படி ஒரு பயன்பாடு ஆகித்தான் போகுது.
இப்போ நான் இப்போ குளிக்கிறேன்னா இப்போ நான் குளிக்கும் பொழுதே அந்த ஒரு பக்கெட் தண்ணியிலேயே குளிச்சுடுவேன். உடைகளை அதுலேயே அலசிடுறது. நனைச்சி எடுத்துடுவேன். அது செடிக்கு தண்ணி போயிடும். அப்போ 3 விஷயங்கள் நடக்குது. இப்போ இந்த தண்ணீரை வந்து மழை தண்ணினாவே நம்ம டேங்க்லலாம் நம்ம தோட்டத்தில் நம்ம ஊர்லலாம் பிடிச்சி வைப்பாங்க. இன்னைக்கு பிடிச்ச தண்ணி நாளைக்கே பார்த்தீங்கன்னா அதில் புழு அந்த மாதிரிலாம் நின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் அதை தவிர்க்கிறதுக்கு தண்ணியை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பயன்படுத்துறீங்க? அதாவது நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த தண்ணி எப்படி கெடாமல் இருக்குதுன்னு கேட்டிங்க இல்லையா? தண்ணி வந்து 3 விஷயங்கள், அதாவது நீர், நெருப்பு, காற்று, இந்த 3 சமநிலையில் இருக்கும் பொழுது ஒரு உயிர் உருவாகும். இது ஏதாவது ஒன்றை தடைப்படுத்தணும்னா அப்போ நம்ம வெளிச்சத்தை தடைப்படுத்துகிறோம். வெளிச்சமே அப்போ புழு உருவாகாது. ஓகே. அப்போ வெளிச்சத்தரங்களும் முழுக்க மூடிடுறதுனால தண்ணி கெடாமல் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இருக்கும். ஒன்றும் பண்ணாது. இப்போ இந்த தண்ணி நீங்கள் ஒரு வருஷத்தில் யூஸ் பண்ணி காலி பண்ணிடுவீங்களா? எப்படி ஆயிருங்க? ஒரு வருஷத்தில் காலி ஆயிரும். இப்போ இந்த டேங்க் வந்து வருஷத்தில் ஒரு தடவை க்ளீன் பண்ணுவீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க? கோடை காலத்தில் பண்ணுவோங்க. அந்த மாதிரி கோடை காலத்தில் பண்ணிக்குவோம். அந்த வடிகட்டுறதுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மணல், அடுப்பு கறி, ஜல்லி இதெல்லாம் போட்டு தான் வடிகட்டி. அதான் ஃபஸ்ட்டு மழை தண்ணியவே. ஆமாம். இப்போ தண்ணி வந்து கிணத்துலையோ இல்லை போர்லையோ எடுக்கிற தண்ணியினுடைய சுவை வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டைரெக்டாக மழை தண்ணியை வந்து அப்படியே பயன்படுத்தும் போது அதில் சத்துக்கள் குறைபாடு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் எப்படி அதை பற்றி? நான் அதிலெல்லாம் ஆராயறது இல்லை. எனக்கு சுவையாக இருக்குது, எனக்கு பொருந்துது, அவ்வளோதான். இப்போ தண்ணீர் சேமிக்கிறதுல உங்களுக்கு பெரிய அனுபவம்னா என்ன எப்படி எந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு தண்ணீர் சேமிக்கிறதுல? தண்ணீர் சேமிக்கிறதுல பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு இப்போ இந்த கட்டுமான கூரைகள் இருக்குது பாருங்க, இது வெறி கூரைகளாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றுமே எனக்கு நீர் ஊற்றுருக்கு. இப்போ ஒரு சின்ன மழை வந்தாலும் கூட எனக்கு ஒரு அரை குடம் தண்ணி கிடைக்கும். சரிங்களா? ஆனால் ஒரு நீர் ஊற்று ஊறுறதுக்கு எவ்வளோ மழை பெய்யணும்னு பாருங்கள். அப்போ எனக்கு ஒவ்வொரு இதுலையுமே இந்த கூரைகளையே தண்ணி எடுத்துக்கிறது இல்லையா, எனக்கு என்னோட நீர் தேவைகளை புரிஞ்சுக்க முடியுது, அதை எடுத்துக்கிறோம். அப்புறம் நீங்கள் இந்த தண்ணியோட தேவைகளை எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஆழமாக இருக்கிறது, இந்த வான் மழை எப்போ பெய்யும் அப்படிங்கிறத நீங்களே கணிச்சிருந்தனால அதுக்கேற்றவாறு திட்டமிட்டுக்கிறோம். ஆனால் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கூரைகள் கிடையாது, நீங்கள் இருக்கிறது ஒரு கூரையாவே இல்லை 2 கூரையாவே இருந்திருக்கலாம். அப்போ தண்ணீர் தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணீங்க? ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி செட்டு போட்டு தொட்டி கட்டிட்டோம். அப்போ தண்ணி வர காட்டில் இருக்கிற கல்லை மண் எடுத்து சேறு குளிச்சு அப்படி கட்டிக்கிட்டீங்க. இல்லை ஆரம்பத்தில் நீங்கள் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இப்போ இருக்கிற அளவுக்கு தண்ணி இருந்திருக்காது இல்லைங்களா? அப்போ எப்படி நீங்கள் பூர்த்தி பண்ண? படிப்படியாக தானே பண்ணுங்க. இதே பார்த்துட்டிங்கன்னா 5 வருஷமாக கட்டிக்கிட்டோம். நீங்கள் படிப்படியாக கொஞ்சம் சேமிப்பு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்தீங்க. மழை வரும். ஆமாம்.